ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் லட்டு வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டிப் கூட இருக்குது. நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துருவி எவ்வளோ வெள்ளம் தேவையோ மீதி எடுத்து ஒரு பாக்ஸை போட்டுட்டு வீட்டில் இருக்கிற தேங்காவெல்லாம் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பூவை எடுத்துக்கணும். இல்லை துருவணுனாலும் துருவிக்கலாம். நான் பேசிக்கலாக சோம்பேறி, அதனால மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அப்புறம் திக்காக பால் கொஞ்சம் காசி எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் தூள் இல்லைனாலும் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் போட்டு முந்திரியை குட்டி குட்டியாக உடச்சி அதில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆனதாக அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதே நெய்யிலே என்ன பண்ணுறோம்னா நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை போட்டுருக்கோம். இது வந்து ஒரு 3 மூடி தேங்காய் அளவுக்கு இருக்கு, 4 மூடி இருக்கும். இதை நம்ம இதில் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு அந்த மாய்ஸ்சர்லாம் போய் நல்லா வர அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இந்த பூஜை நாட்கள்லாம் வருதுல்ல, இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை, அதுக்கப்புறமா வந்து 3ஆம் சனிக்கிழமை, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது, இப்படியெல்லாம் இந்த தேங்காயெல்லாம் மீந்து போனதெல்லாம் சேர்த்து இதை ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்களா, இப்போ நல்லா அந்த மாய்ஸ்சர் போடுறோம். பாதி தேங்காவை நம்ம எடுத்து வச்சிடுறோம். ஏன்னா நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லட்டு செய்ய போகிறோம். ஒன்று வந்து வெள்ளை கலரு, இன்னொன்று வந்து வெல்லம் போட்டது, சக்கரை போட்டது ஒன்று, வெல்லம் போட்டது. அப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பால் தேவையான அளவுக்கு ஊற்றி சக்கரை வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 1/2 கப் அளவு இந்த பால் நல்லா எவ்வளோ தேவையோ போட்டு அந்த பாலும் அதில் நல்லா பைண்ட் ஆகி வரணும். கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்கணும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த பால் நல்லா கட்டியாக வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு, இதுக்கு தேவையான அளவு நாம் போடுறோம். 1 கப் அளவு தேங்காய்க்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கிறோம். ஒரு 1/2 கப் அளவு இருக்கும் பால் நாங்கள் அதை ஆட் பண்ணோம். இப்போ இந்த சக்கரை வந்து மறுபடியும் மெல்ட் ஆகி மறுபடியும் அது கூட பைண்ட் ஆகி ஃபுல்லாக வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டிம்மில் வச்சு பொறுமையாக அதை வந்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். வெல்லம் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அது வந்து நம்ம அவன் இருந்தால் அவனில் ஒரு 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணி அதை கத்தியால் கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா நம்ம லைட்டாக அடுப்பில் ஒரு பாத்திரத்துக்கு தண்ணி வச்சு சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக, இல்லை நம்ம அப்படியே கட் பண்ணாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் வந்துடும். இந்த பாருங்கள், இந்த பால் சர்க்கரை எல்லாமே பைண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றோம்னா அதே பாத்திரத்துல பாருங்க சுத்தி அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாம வந்துருச்சு. இதை அள்ளும்போது தீயாம அழகா பாத்திரத்தை நம்ம அள்ளி எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல தேவையான அளவுக்கு வெல்லத்தை போட்டு இதுல நம்ம இதை ஒரு பாகு மாதிரி காய்ச்சணும். அந்த பதம்லாம் கிடையாது, நல்லா உருகி கொஞ்சம் தண்ணியா வர அளவுக்கு காய்ச்சணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கொஞ்சம் காசணும். இப்போ நல்லா பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த லம்ப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, கட்டி கட்டியா இருக்கிறது எதுவுமே இல்லாம நம்ம நல்லா அதில் ஏதாவது தூசிலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். இதை வந்து வேணா எடுத்து நம்ம வடிகட்டி கூட அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ இதை பாருங்க நல்லா வந்துருச்சா. இப்போ வந்து வெல்லம் வந்து நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் மொத்த தேங்காய்க்கும் அளவு எடுத்துட்டு போகுது. அதனால என்ன பண்றோம்னா இந்த சிரப்பை என்ன பண்றோம், நம்ம வெள்ளை சிரப்பை ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடும். எவ்வளவு தேவையோ, பத்தல்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாயிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்காக இப்போ அந்த பக்கத்துல உள்ள கிண்ணத்துல நம்ம வந்து இந்த வெள்ளப்பாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண வெள்ளத்துல நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு உடச்ச கடலை இருக்கு இல்லையா, அதை போட்டு கலக்கி அதுவும் வந்து நானும் லட்டு மாதிரி ஏதோ பர்ஃபி மாதிரி பிடிச்சேன். பட் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல, சும்மா சொல்றேன். இப்போ அந்த பாதி வெள்ளத்துக்கு ஏற்ப நம்ம தேங்காய்க்கு ஏற்ப அந்த வெள்ளத்துக்கு இது போட்டுப்போம். போட்டது பாருங்க நல்லா பைண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுலேயும் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டோமா, இப்போ இது நல்லா பைண்ட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருக்க பாதி முந்திரி எடுத்து இதில் போடுறோம். மீதி பாதி வந்து சர்க்கரைக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் போடணும். இது இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ரெண்டுத்தையுமே அந்த பக்கம் அதை ஆற வச்சுருக்கோமா, இந்த பக்கம் இதை ஆற வச்சுருக்கோம், அவ்வளோதான். நம்ம வந்து இதுக்கு மேலே அதை லட்டு பிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஆனால் கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிங்க. கையில் இப்போ தொட்டிங்கன்னா கை வந்து ரொம்ப சுட்டுக்கும், அதனால ஜாக்கிரதையாக நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி இதில் ஆட் பண்ணுறோம். அந்த ஒயிட் சக்கரை போட்டதில் கையில் நல்லா 2 கையிலையும் நான் நெய் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த முந்திரி எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி போயிட்டு இதை பாருங்கள், ரொம்பலாம் இல்லை, அப்படியே அழகாக உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா
அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணும்னா இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அது கூட மேலே தூவினாலும் நல்லாயிருக்கும். நான் அவ்வளோதான், எங்கள் வீட்டில் நாங்கள் சிம்பிளாக இப்படி சாப்பிடுவோம். இப்போ அடுத்தது இந்த வெள்ளத்தையும் நம்ம பாகு ஊற்றி காய்ச்சது அதே இதேமாரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்கிறோம். பாருங்கள் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி ஒவ்வொன்றா வச்சுட்டு இது பாருங்க, இது வந்து நம்ம வெல்லம் போட்ட கோகோனட் லட்டு, இன்னொன்று வந்து சர்க்கரை போட்ட கோகோனட் லட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்க்கவே டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இது வெளியிலேயே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதுதான் அந்த பர்ஃபி சொன்னாங்க, அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.